போச்சு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே போனேன். போய் திரும்பி பார்க்குறேன் கிளவி. ஓ கிளவி, உனக்கு நெத்தி சுட்டி தேவையா உனக்கு? புருஷங்காரன் யாருமே இங்கே இல்லை, எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறானுங்க. ஃபங்க்ஷன் வச்சாலே வெறும் லேடிஸ் மட்டும்தான் இருக்குதுங்க. அதுங்க புடுக்கிற அலப்புற தாங்கவே முடியல. என்ன பண்ணுறது? நீங்கள் ஃப்ரீ பேர்டு போல். பழத்தை எல்லாம் உரிச்சு விட்டுருந்தோம்மா. ஆல்ரெடி உரிச்சு போட்ட பழம்டா. ஸ்மைல் சூப்பர். தேங்க்யூ. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிழவிகள் இராணுவ படைகள். பாவாடண்ணா பாவாடை, அவன் பாவாடை சார், நாங்கெல்லாம் இராணுவ படை. அந்த ரீல்ஸ் எங்க வீட்டில் அடிக்கடி வைக்கிறாங்கடா. செம்மையா இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், பதில் சொல்லுங்க. கேளுங்க கார்த்திக். கேள்விதாங்க. நிறையா மேக்கப்பு போடுறாங்க, உண்மைதான். கிழவிங்க தான் நிறைய மேக்கப் போடுறாங்க, உண்மைதான். எல்லா இடத்துலையும் 60+ தான் போல. இவர் வீட்லேயும் அதே தான் போல இருக்கு. இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா வச்சுக்கோங்க, நல்லா வயசு இருக்கிற காலத்தில், நல்லா சுறுசுறுப்பு இருக்கிற காலத்தில் நமக்கு ஒரு புண்ணாக்கு மசுருக்கும் உதவி செய்யலை. யார் யாருக்கோ உதவி செஞ்சிச்சுங்க. இப்போ எல்லாம் தின்னு போட்ட பழம் கொட்டைகளாக கிடக்குது. அதுங்க இப்போ நம்மளை தேடுது. எப்படி நம்ம பார்த்துக்க முடியும்? சுறுசுறுப்பு இருக்கும்போது என்கிட்டயே வரலை, இப்போ மட்டும் வந்து 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 பழங்கேஸாக வருது. அவங்க வீட்லேயே அது தேராத கேஸு எப்படி நாளைக்கு கட்டையில் போயிடும், நமக்கு தான் தொல்லைன்னு எல்லாம் அதாவது கழிச்சு விட்ட கலசடையாக இருக்குது. நமக்கு வந்து இப்போ நம்ம உசுரை போட்டு எடுக்குதுங்க. முடியல, யாரையுமே உள்ள சேர்க்கவே முடியல. திடீர்னு வந்து இங்கே உட்காந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா யார் இழுத்துட்டு போகிறது? அதனாலே நான் உள்ள விடுறதே இல்லை. நீ வேற. அப்போ நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் நினச்சாலே கடுப்பா. நாங்கள் எல்லாம் அந்த காலத்து, நாங்கள் எல்லாம் இந்த காலத்து அறுத்து தொலைக்கிறாங்கடா. உண்மைதான். இந்த காலத்தை விட அந்த காலத்தில் தான் வெரி வெரி ஹாட்டு. என்ன பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சு நம்மளை ஏமாற்றிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டெல்லாம் கலராக மாற்றி பாருங்க, கொடுமையே ஆத்தா. தலை குட் நைட். சங்கர் தூக்கம் வருதா? ஒய்டி பற்றி சொன்னேன், 60+. ஓ ஒய்டி பற்றியா? 2-3 சொல்லுங்கள். டீச்சராக பசுபதி வச்சிருக்காண்டோய். ஓ டீச்சரு பசுபதி வச்சிருக்காண்டோய். ஐயோ இதை சொல்லலைன்னா தலை வெடிச்சிருமே. 4 minutesல போயிடாதீங்க ப்ளீஸ், நிறையா உயிர் போயிடுமாடா பாவி. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. 300 கிட்ட எப்படி நெருங்கி வந்துட்டோம். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டு இந்த சப்ஸ்கிரைப் வந்துட்டு ஆல் கொடுத்துருங்க காய்ஸ். சங்கர் குட் நைட்டு. ஓகே குட் நைட் சங்கர், தூங்குங்க, தூக்கம் வருதுணும். சதீஷ் ஹாய் சதீஷ். ஐயோ பாவம் 2:15 நீங்களாம் தூங்காமல் ஏன்டா? பாப்ஸு ஒய்டிலேயும் 70s ரிலேட்டிவ்ஸும் 70s ஸோ சேடு. உண்மைதான். ஐயே எப்பா உண்மைதான். இதில் என்ன தெரியுமா, அந்த கிழவிங்களுக்கு எல்லாத்துக்கும் வீட்டுக்காரங்களும் இருக்காங்க, இல்லாமலே இருக்குது. அப்படியே இருந்தால் வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுடுவீங்க. எதுவுமே இல்லை, எல்லாம் ஆம்பளை. ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் 1-2 ஆம்பளை தான் இருக்கிறான். மிச்ச பேரெல்லாம் எங்கன்னு கேட்டால் என் புருஷன் அந்த நாட்டில் இருக்கிறான், இந்த நாட்டில் இருக்கிறான், இப்படி தான் சொல்கிறாள். அடி பாவிங்களை கிட்டேயே இருக்கிறது கிடையாதா? கிட்ட வந்தால் அவனுக்கு 30 நாள் தான் லீவு, 31வது நாள் அவங்க இருக்கவே கூடாது. கிளம்பலன்னா சண்டை போடுறாளுங்க. என்ன அப்போ தான் சுத்த முடியுமா ஃப்ரீயாக? இவனுங்க இருந்தால் 3 வேலையும் கரெக்டாக சோறாக்கி போடணுமா. வெளிநாட்டில் இருந்துட்டாக்கா நம்ம பொறுமையாக 10-11 மணிக்கு தூங்கி எழுந்திரிக்கலாம், பசிக்கிற நேரம் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இவனுங்க இருந்தால் காலைக்கு 3 வேலைக்கு சோத்தாக்கி போட முடியல. அது என்னன்னா வெளிநாட்டில் வந்துட்டான்னு வச்சுக்கேன், ஒரே நொய் தொல்லை பண்ணேன். என்னோட சிஸ்டர் ஹஸ்பண்டே அங்கே தான் இருக்காங்க. என் சிஸ்டரே போகணும். இவன் வந்துட்டான்டி, இவன் நாளைக்கு வரப்போறான்டி, இவன் சரி என்ன உன் ஹஸ்பண்ட் வந்து ஜாலி தானே அப்படின்னு சொல்லுவேன். என் அடி போடி இவனுக்கு ஒரு தொல்லடிவேன்.
இவனுக்கு டைமுக்கு சோறு கொடுக்கணும், டைமுக்கு ஆக்கி வைக்கணும், வகை வகையாக கேட்பான். ஒரு தொட்டுக்கையை சாப்பிடுவான், 2 3 தொட்டுக்கை. அப்பா பாரு கறியை மீனி வாங்கிட்டு வந்து ஆக்கி போட்டுக்கிட்டே இருப்பான். நைட்டில் நிம்மதியாக தூங்க விட மாட்டான், தொல்லடிவான். இப்படி வந்தால் எத்தனை நாள் 15 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அடி போடு, இந்த 15 நாள் இவன் எனக்கு அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருவாண்டி அப்படின்னு நிஜமா. ஸ்க்ரீன் காமெடியாக பேசுகிறீங்க. தேங்க்யூ ரமேஷ். எல்லாமே குமரி பேபியாக இருந்தா உண்மைதாண்டா. ஏதோ என்னோட ஏஜில் ஒரு 2 3 பீஸுங்க தான் இருக்குது, அதுங்களையும் கெடுத்து வச்சிருக்குதுங்க இந்த பழங்காலத்து பீஸுங்க. அப்படி பாவிங்களா. ஆமாம் கார்த்திக், ரியலி எனக்கு என் ஹஸ்ஸு கூட எனக்கு கூட அப்படி தான் தோணுச்சு. ஃபஸ்ட்டு டே போகும்போது ஒரே அழுக. ஏர்போர்ட்டில் நின்றுக்கிட்டு நான் அழுகுன்னு அழுகிறேன். என் ஷோல்டரில் போய் சாஞ்சிட்டு அழுகுறேன்ட்டு, ஏண்டி அழுகிற இப்படின்ட்டு. அப்புறம் கிளம்பி போனாங்க. 2 நாள் ரொம்ப சோகமாக இருந்து, 3 4 நாள் ஜாலி ஜம்முன்னு லேட்டாக தூங்கி இருந்துச்சுன்னா அது ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச உடனே அப்பா இது நல்லா இருக்கே. திடீர்னு வராங்கன்னொடனே பக்குன்னு அடி வயிறெல்லாம் கலக்குது. ஏன் இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு கேட்டா, அடி பாவி உனக்கு ஆசையே இல்லையா? ஷோ ப்ரோ பார்க்கலாம் எத்தனை வருதுன்னா. அப்புறம் உங்கள் ஏஜ், என்னோட ஏஜ் வந்து 33 இப்போ. ஃபஸ்ட்டு ரவுண்டு குட் நைட்டு. இந்த கமெண்ட்டு கரெக்டாக தெரியுது. ஷியோ ப்ரோ கமெண்ட்ஸ் தெரியல. ஸோ எபிசோடு 1 2 ஃபைனல் எபிசோடு அவங்க கட் பண்ணுவோம் போதும். ஐயோ ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டபுள் டாப் பண்ணுங்க. இப்போ தான் நான் குமரி பேபி ஹேர் ஸ்டைலில் இருக்கிறேன். ஐயோ சரி லைவ் முடிச்சிடலாம் செல்லம், தூக்கம் வருது. மணி 2:15. என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் தூங்கணும். அவங்க நான் விடிய லைவ் போட்டால் கூட உட்காந்துட்டு இருப்பாங்க தூக்கத்தை விட்டுட்டு. அப்போ நாளைக்கு காலைல ஆஃபீஸில் போய்ட்டு தூக்கம் வருது, ஐயோ கண்ணை திறக்கவும் முடியல, இந்த தடவை நம்ம சீக்கிரம் தூங்கிடணுண்டா அப்படி தான் நான் நினைப்பேன். ஐயோ இந்த தடவை நம்ம சீக்கிரம் லைவை முடிக்கணும்டா, சீக்கிரம் லைவை ஸ்டார்ட் பண்ணா. ஆனால் அந்த மறுநாள் விடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்துக்கலாம். செம்ம கியூட். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க, ஜாயின் பண்ணி ரெடியாக இருங்க. இன்றைக்கி யாரும் ஜாயின் பண்ணாததுனால நாளைக்கு மெம்பர்ஷிப்புக்கு வந்துக்கலாம். ஓகே, இது வந்து காமன் லைவ் வேகா. சரி ஓகே டார்லிங். நாளைக்கு ஆஃபீஸ் லீவு லூஸு. ஏன் நாளைக்கு லீவு? ஆமாம்ல, ஆமாம் அதான் இவ்வளோ நான் என்னமோ நினச்சிட்டேன்டா, இவனுக்கு பரவாயில்ல நமக்காக தூக்கத்தை விட்டுட்டு இருக்காங்க. அட பாவீங்களா, உங்கள் விஷயத்தில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக தாண்டா இருக்கீங்க எல்லாரும். பப்ஸு ஏன் புருஷர் ஊருக்கு போயிட்டாரா? உண்மையாக அது நல்லாயிருக்கும் அந்த ஃபீல். அதாவது எப்படின்னா, இங்கே இருக்கும்போது நமக்கு அப்படியே நினப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அப்படியே பழகிடுதா, ஜாலியாக சுற்றுறது, வெளில போகிறது அப்படி இப்படின்ட்டு. இன்னொன்று தெரியுமா, நான் என் வீட்டுக்காருக்கு தெரியாமல் அப்பப்போ சுற்றுறதுக்கு வெளியே கிளம்பிடுவேன். என்னன்னா, நான் நிறையா டைம் வந்து த்ரெடிங் பண்ண போகிறேன்ல, த்ரெடிங் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தான் போவேன். ஆனால் நான் 2 மணி நேரம் கழித்து வரவே மாட்டேன். நேராக நான் வந்து துணி கடைக்கு போயிடுவேன், அங்கேயே ஆட்டோ வச்சுருவேன். நிறைய டைம் கையில் காசு இருக்காது, நான் நடந்தே போய் ஏடிஎம்மில் போய்ட்டு காசு எடுத்துகிட்டு அங்கேயே ஆட்டோ வச்சுருவேன். பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் 200 கேட்டாலும் ஆட்டோவுக்கு கொடுத்துடலாண்டா அப்படின்ட்டு ஆட்டோவில் போய் இறங்கிடுவேனா. அவங்க கூட இல்லைனாக்கா நான் ரொம்ப நேரம் நிதானமாக பார்த்து துணி எடுப்பேன். போயிட்டு நின்றுட்டு எல்லாத்தையும் பார்ப்பேன், எல்லாத்தையும் அதுக்கு தகுந்தவங்க நான் ரெடியாக நீ என்ன த்ரெடிங் பண்ண போகிற, இப்படி மேக்கப் போட்டிருக்கிற அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிம்பேன். இன்னொன்று தெரியுமா, நான் நிறைய டைம் வந்து நான் 2 டைம் செருப்பு வாங்கிட்டு வந்தேன். செருப்பு நாள் இவங்க கூட போத்தீஸ்க்கு போனேன், வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் நான் த்ரெடிங் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு துணி கடைக்கு போயிட்டு அப்போ ஒரு செருப்பு ஒன்று வச்சுருந்தேன் இந்த ஊரில். நல்லா இருக்குது, இந்த செருப்பு போய் வாங்கணும்ல அப்படின்ட்டு வாங்கிட்டேன். அதை என்ன தெரியுமா பண்ணேன், தூரத்தில் நின்றுட்டேன் கைஸ். என் வீட்டுக்காரர் எங்கேயாவது காம்பவுண்டுக்கிட்ட நிற்கிறாரா, நினச்சா ரியலி இது நடந்திருக்கு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சீக்கிரம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பங்காளிக்கு சொல்கிறேன் இரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, எட்டந்து பார்ப்பேன், எங்கேயுமே அவன் நிற்கலையா. ஓகே, எங்கேயுமே நிற்கல.
கீழேயே அந்த பாக்ஸை வச்சுருவேன். இறங்கி போகும்போதே கீழேயே பாக்ஸை வச்சுருவேன். சத்தம் காட்டாமல் செருப்பு போட்டுக்கிட்டே வந்துடுறேன்னா, செருப்பு விட்டுட்டு கதவு லாக்கில் இருக்குன்னா பெல் அடிக்கிற மாதிரி வரும். ஓகே, அப்போது வந்து உள்ளே போயிடுற மாதிரி போயிடுவேன். அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ரூமில் பாத்ரூம் அப்படி இப்படி நடக்கும்போது குடுகுடுன்னு எடுத்துட்டு கட்டில் கடையில் தள்ளிடுவேன். அப்படி சில நேரம் என்ன பண்ணியிருக்கேன்னா, கதவு திறக்குது அப்படின்னா திறந்துட்டு எட்டி பார்ப்பேன். ஓ, யாருமே இல்லை, கிச்சனில் நிற்கிறான், ரூமில் படுத்துட்ருக்கான், அப்போ ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு அப்படியே சத்தம் கட்டாமல் அந்த கவரெல்லாம் அங்கேயே பிரித்து வெளியே போடும். சச்சன் சவுண்டு வேறு கேட்டுடும். அந்த கவரெல்லாம் அங்கேயே இது வந்து நான் நிறைய டைம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி பொருள் வரும்போதெல்லாம் வந்து நான் அப்படி பண்ணியிருக்கேன். அந்த கவர் இருக்கிற அடையாளமே தெரியாத அளவுக்கு நெருப்பு வச்செல்லாம் கொடுத்துருக்கேன். இல்லைனா இவன் கேட்பான்டா, காசு எங்கே குறையுதுன்னு கேட்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிட்டேன், அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சு மறைச்சிடுவேன். சில டைம் பீரோக்குள்ளெல்லாம் தூக்கி வச்சுருக்கேன். வெறும் செருப்பு மட்டும் உள்ளே போட்டுருவேன். போட்டுட்டு அட்டையை தூக்கி மேலே போட்டுருவேன். ஏன்னா அட்டையை குப்பில் போட மாட்டேன், மொத்தமாக சேர்த்து வச்சு காயெல்லாம் கடையில் போட்டால் காசு கொடுப்பாருல, 100 ரூபாய். அதனால் அந்த 100 ரூபாய்க்கு பப்ஸ் வாங்கி சாப்பிட்ருவோம், 4 பப்ஸு. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப். இது சிரிப்பு வர்றதுக்கு சொல்லலைங்க, எங்கள் ஃபேமிலியில் நடக்கிறத நான் எப்படி நடந்துப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது என்ன காமெடி சேனலாக உங்களை நான் சிரிப்பு கொண்டு பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், உள்ளே கொண்டு வைக்கிறேன். இதை மாதிரி தான் நான் நிறையா வாட்டி ஃப்ளிப்கார்ட்டு இப்போ தான் நான் ஓப்பனாகவே கண்ணில் காட்டுறேன். ஏதாவது வந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. முன்னெல்லாம் நான் கண்ணுலே காட்ட மாட்டேன். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு என்றைக்கும் ஒரு 20 நாள் கழித்து போடுவேன். இதை நான் பார்க்கவே இல்லை, எப்போ வாங்கின நீ அப்படிம்பாரு. ஏய் லூஸு, மறந்துட்டியா, அன்னைக்கு கடைக்கு போனோம்லடா, அப்போ தான் வந்து எடுத்தா. என்ன சொல்கிற நீ, கொண்டாக்கிட்டுவா, தொட்டு பார்க்குறேன். ஏய் நல்லா இருக்குடி அப்படிம்பாரு நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு. அப்புறம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, லைவ் முடிச்சிக்கலாமா? லைவ் முடிச்சிக்கலாமான்னு அதுவும் ஒரு 1/2 hour லைவ் ஓடிடுச்சு. மெம்பர்ஷிப் லைவ் எப்போ? நீங்கள் ஜாயின் பண்ணாததுனால நாளைக்கு வரேன். ஜாயின் பண்ணியிருந்தால் இப்போவே வந்திருப்பேன், யாரும் ஜாயின் பண்ணலை. ஹாய் மேடம், நீ அவருக்கு தான் எதுவுமே. தாசா பார்க்க டம்மியாக இருக்கா, பயங்கரமான அழகா இருக்கேடா ஹபி. இது ஒரு குட்டி ஸ்டோரி. ஆமாம், இது என்ன இது ஸ்டோரி நான் சொல்லவே இல்லையே. இது காமெடி சேனல் தான். அப்புறம் வந்து குட் நைட் உமா. ஏய் ஓகேடா, நானும் லைவ் முடிக்கிறேன், எனக்கு வாய்ஸ் மாறிடுச்சு. ஓகேவா, பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். குட் நைட். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். சிற்பி 922 குடைக்கல் மழை நம்ம யூடியூப்பில் மட்டுமே, நம்ம சேனல். என்னோடய லைவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து லைவ் வந்து லைவ் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ ரீல்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரீல்ஸை பாருங்கள், லைக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, ஜாயின் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் வெரி வெரி ஸ்பெஷல், ஹாட் அண்ட் கிளாமர். பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆல் ஆக்சஸை பார்க்கலாம், பர்சனலாக லைவும் வருவேன். அப்புறம் மற்ற கொஞ்சம் பெரிய ஆக்சஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா வெரி ஹாட் அண்ட் கிளாமர், ஆல் ஆக்சஸும் பார்க்குற மாதிரி இருக்கும். சின்ன மெம்பர்ஷிப் போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த வழியும் லைவ் அதில் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது, இருக்குது. ஓகேவா? ஓகே செல்லம், ஓகே. குட் நைட் பாப்ஸு, குட் நைட் மோனி, குட் நைட் தலை, சங்கர், குட் நைட் சுவாமி, குட் நைட் யார். ஓகே அனிமன், ஓகே. வணக்கம். எப்படி? நல்லா இருக்கும். காலையில் தூங்கி எழுந்திரிச்சு வா, நீ என் வீட்டுக்கு வா, உனக்கு கண்டிப்பாக உனக்கு ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக மோனி. ஓகேடா, எல்லோரும் தூங்குங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம்.